தமிழ்நாட்டின் நடிகரை டெல்லிக்கு அழைத்து 7 மணி நேரம் விசாரணை செய்து TVK Chief Vijay is being grilled by the CBI as கரூரில் அவருடைய பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்ற 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி நீண்ட நேரம் காத்திருந்த காரணத்தினால் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் தாகத்தால் நாக்கு வறண்டு கீழே விழுந்து மிதிப்பட்டு இந்த சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சர் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கிறார். உடனே தாவேகா பொங்கியது. அப்படி எங்களை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறார், நடுங்குகிறார். ஒரு பக்கம் அதுவா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் புத்தியானந்து வழக்கு சிபிஐ கைக்கு போனது வாய் மூடி மௌனமாகி விட்டார்கள். தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் ஸ்டாலினை திட்டுவோம், சிபிஐ விசாரித்தால் மோடியை கேள்வி கேட்க மாட்டோம். தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில் சிபிஐ அலுவலகம் இருக்கிறது. ஒன்றும் கரூரில் வச்சு விசாரிச்சிருக்கலாம், இல்லை சென்னையில் வச்சு விசாரிச்சிருக்கலாம். டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, டெல்லிக்கு போறாரு. 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது. அதை விட மிகப்பெரிய கொடுமை, அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த செலவு இன்னைக்கு காலையில் பத்திரிகை வந்திருக்கிறது. வணக்கம், நான் உங்கள் சைதை சாதிக். திராவிடத்தின் குரல் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. ஒரு 2 நாட்களாக தமிழ்நாட்டின் பரபரப்பு. தமிழ்நாட்டின் நடிகரை டெல்லிக்கு அழைத்து விசாரணை செய்து 7 மணி நேரம் விசாரணை செய்து 2 மணி நேரம் தனிமை அறையில் உட்கார வைத்து அனுப்பியிருக்கிறார்கள் என்பது. என்ன விசாரணை? ஏன் நடிகர் விஜய் டெல்லிக்கு போனார்? சிபிஐ ஏன் டெல்லிக்கு அழைத்தது? உங்களுக்கெல்லாம் தெரியும். நடிகர் கட்சி ஆரம்பித்த பிறகு கரூரில் அவருடைய பிரச்சார நிகழ்ச்சியில் பங்கேற்ற 41 பேர் கூட்ட நெரிசலில் சிக்கி நீண்ட நேரம் காத்திருந்த காரணத்தினால் குடிப்பதற்கு தண்ணீர் கூட கிடைக்காமல் தாகத்தால் நாக்கு வறண்டு கீழே விழுந்து மிதிப்பட்டு 41 பேர் இறந்ததை நாம் அறிவோம். ஒரு கொடூர சம்பவம் நடந்திருக்க கூடாது. எந்த கட்சியாக இருந்தாலும் பாதிக்கப்பட்டவர்கள் குழந்தைகள், சிறியவர்கள், முதியவர்கள், நடுத்தர வயதை சார்ந்தவர்கள், அந்த குடும்பம் என்ன சொல்லனா துயரத்துக்கு ஆளாகி இருப்பார்கள் என்பதெல்லாம் யூகிக்கவே முடியாத அளவிற்கு ஒரு சங்கடத்தை நடிகர் அந்த ரசிகர்களுக்கு தந்திருக்கிறார்கள். இல்லை, இப்போ என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த சம்பவம் நடந்த பிறகு முதலமைச்சர் ஒரு விசாரணை, தமிழ்நாடு காவல்துறை அதிகாரி திரு அஸ்ரா கார்க் தலைமையில் ஒரு சிறப்பு விசாரணை குழு அமைக்கிறார். அந்த குழு உடனடியாக களத்தில் விசாரணை இறங்குறது. அஸ்ரா கார்க் சென்னையிலிருந்து கரூருக்கு போறார், அவ்வளவுதான், அந்த இடத்தை பார்வையிடுவதற்கு. உடனே தாவேகா பொங்கியது. அப்படி எங்களை பார்த்து ஸ்டாலின் பயப்படுகிறார், நடுங்குகிறார். காவல்துறை வைத்து எங்களை பழிவாங்க பார்க்கிறார், மிரட்டுகிறார். எப்படி டமால் டிமில் பொங்குனாங்க. ஒரு பக்கம் அதுவா இருந்துச்சுன்னா ஒரு பக்கம் புத்தியானந்து, ஒரு பக்கம் நிர்மல்குமார், ஒரு பக்கம் ஆரோக்கியசாமி, அப்படி இப்படின்ட்டு ஒரே கண்டன கணைகள் ஆளுங்கட்சி மீது, திமுக மீது. எங்களை பார்த்தால் அச்சமா பயமா, போலீஸை விட்டு மிரட்டலாமலான். விசாரணை தான் பண்ண போனாங்க. நடந்த இடத்தை பார்வையிட சென்றார்கள், விசாரணைக்கு போனார்கள். என்ன நடந்ததுன்னு கேட்கறதுக்குள்ளே புலம்பி தீர்த்துட்டாங்க. நீதிமன்றம் தமிழ்நாடு காவல்துறை இடத்திலிருந்து அந்த வழக்கை வாங்கி சிபிஐ கைக்கு மாற்றியது. சிபிஐ விசாரிக்க ஆரம்பித்தது. தமிழ்நாடு காவல்துறை விசாரிக்க ஆரம்பித்தவுடன் வானத்துக்கும் பூமிக்கும் குதித்தவர்கள், கண்டன அறிக்கை வெளியிட்டவர்கள், வாய் சவடால் பேசியவர்கள், பொதுக்கூட்டத்தில் திமுகவின் தமிழ்நாட்டு முதலமைச்சரையும் கண்டித்து பேசியவர்கள், வழக்கு சிபிஐ கைக்கு போனது வாய் மூடி மௌனமாகிவிட்டார்கள். 10 நாள் சிபிஐ கரூர்ல முகாமிட்டு விசாரணை நடத்துகிறது. இந்த நடிகரை கட்சியை சேர்ந்த ஆதவர்ஜனா, புசி ஆனந்த், நிர்மல்குமார் விசாரணை கூப்பிடுது. ஒரு கண்டன அறிக்கை, ஒரு அதிருப்தி, ஒரு எதிர்ப்பு, மௌனமாக இருந்தார்கள். தமிழ்நாடு காவல்துறை விசாரித்தால் ஸ்டாலினை திட்டுவோம், சிபிஐ விசாரித்தால் மோடியை கேள்வி கேட்க மாட்டோம். கடைசியில் கட்சியின் தலைவராகிற நடிகர் விஜயை டெல்லிக்கு அழைத்திருக்கிறார்கள். இங்க கேள்வி என்னன்னா, தமிழ்நாட்டில் தலைநகர் சென்னையில சிபிஐ அலுவலகம் இருக்கிறது. ஒன்னும் கரூர்ல வச்சு விசாரிச்சிருக்கலாம், இல்ல சென்னையில வச்சு விசாரிச்சிருக்கலாம். டெல்லிக்கு கூப்பிட்டாங்க, டெல்லிக்கு போறாரு. 7 மணி நேரம் விசாரணை நடந்திருக்கிறது. அதை விட மிகப்பெரிய கொடுமை, அவர் டெல்லிக்கு போயிட்டு வந்த செலவு இன்னைக்கு காலையில் பத்திரிகை வந்திருக்கிறது. 40 லட்சம் ரூபாய் தெரிந்த செலவு. தனி விமானத்தில் ஒரு நாள் மொத்தம் ஒரு 10 மணி நேரம் வச்சு 7 மணி நேரம் விசாரணை, போயிட்டு வருதுக்கு ஒரு 5 மணி நேரம், 12 மணி நேரம். 40 லட்சம் அந்த நடிகருக்காக செலவு செய்யப்பட்டது. இந்த பணம் எங்க இருந்து வந்தது? யார் பணம்? நீங்கள் நடத்துகிற மாநாடு பணம்லாம் யாருது? நீங்க நடத்துகிற ரோட் ஷோ பணம்லாம் யாருது? எங்க இருந்து வருது? யார் பணம் உதவி பண்றா? மர்மமாக இருக்கிறது. இவ்வளவு காசு ஏது உங்களுக்கு தெரியல. சினிமாவில் சிபிஐ அதிகாரி நடித்த விஜய், சினிமாவில் டைலாக் பேசுகிற நடிகர் விஜய், சினிமாவில் ஜனநாயகம் பேச விஜய், கடைசியில் சிபிஐ அரங்கத்தில் விசாரணை வளைத்து போய் வாய் மூடி மௌனமாக கை கட்டி உட்கார்ந்து இருந்தார். சொன்னால் ஏன் மோடியை கண்டித்து ஒரு அறிக்கை விட்டுருக்கலாமே, அமித்ஷாவை கண்டித்து இருக்கலாமே. தமிழ்நாடு காவல்துறை சம்பவம் நடந்த இடத்தை பார்வையிட சென்றாலே ஸ்டாலினை குறை சொல்லுகிற நீங்கள், அரசை வசைப்பாடுகிற நீங்கள், எங்களை பார்த்து பயமா அச்சமா டயலாக் பேசுகிற நீங்கள், வழக்கு சிபிஐ கைக்கு போன பிறகு நீங்கள் வாய் மூடி பூனையாக மௌனம் காப்பது ஏன்? பதில் இல்லையே. ஆக சினிமா டயலாக் போல் அரசியல் நடத்தி கொண்ட விஜய் இன்னைக்கு மக்களை ஏமாற்ற பார்த்தார், தவறு செய்தார், சிபிஐ வளையத்தில் சிக்கி கொண்டிருக்கிறார். என்ன நடக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம். வணக்கம்.